ஹலோ கைஸ், ப்ரீவியஸாக போட்ட கிளைண்ட் வீடியோக்கு நிறைய பேர் டுட்டோரியல் வேணும்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிளைண்ட் டுட்டோரியலோட பார்ட் 6 வீடியோ. ஸோ எனக்கு என்னன்னா, ஆன்லைனில் நிறைய பேர் கோர்ஸை காசு கொடுத்து வாங்குறாங்க. அதே கோர்ஸில் இருக்கிறத இங்கே நான் ஃப்ரீயாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை யாரும் பார்க்க வர மாட்டேங்கிறாங்க. போகிற போக்க பார்த்தா நானும் கோர்ஸ் தான் செல் பண்ணும் போல. ஸோ எனிவைஸ் கைஸ், மற்ற டுட்டோரியல் மாதிரி இந்த வீடியோ இருக்காது. இந்த 40 மினிட்ஸ் டுட்டோரியல் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கறதுனால உங்கள் எடிட்டிங் கெரியரே உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். கேப்கட் பிசியில் இந்த மாதிரி குவாலிட்டியான வீடியோஸை நீங்களும் ப்ரொடியூஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்த எடிட்டிங் ஃபீல்டில் மணி மேக் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் எல்லாரும் ப்ரொமோட் பண்ணுற இந்த கிரியேட்டிவ் உண்மையிலே அவ்வளோ ஒர்த்தா இல்லையா? உங்களுக்கு தேவையா இல்லைன்னு கிளியராக சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல இந்த கிரியேட்டின்ங்கிறது நேச்சுரலாகவே உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் தான். இதை மோஸ்ட்டாக அத்லீட்ஸ் எடுப்பாங்க. எதுக்குன்னா, இது எடுக்கிறதுனால அவங்க பாடியில் இருக்க பாஸ்போகிரேட்டின் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த பாஸ்போகிரேட்டின் தான் உங்களுக்கு எனர்ஜி தேவைப்படும் போது ஏடிபியாக கன்வெர்ட் ஆகி அந்த சடன் புஷ் கொடுக்குறது. இந்த பாஸ்போகிரேட்டின்ங்கிறது எல்லார் பாடியிலும் நேச்சுரலாகவே இருக்கும். பட் பாடியில் இருக்க லெவல்ஸ் வந்து மல்டிபிள் ஃபேக்டர்னால டிஃபர் ஆகும். சரி, இப்போ இது அத்லீட்ஸ் மட்டும் தான் எடுக்கணுமா, நார்மல் பீப்புள் எடுக்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இப்போ நீங்களும் நல்லா ஸ்ட்ரென்த் ட்ரெயின் பண்ணுறீங்க, உங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் செஷன் கொஞ்சம் ஃபர்தராக புஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இது கண்டிப்பாக உங்கள் ஜிம் ட்ரைனிங் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். பட் இது எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேசிக் நியூட்ரிஷன், உங்கள் ஸ்லீப் இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னா நான் உங்களுக்கு இந்த வெல்கோரோட கிரியேட்டின் மோனோஹைட்ரேட் சஜஸ்ட் பண்ணுவேன். ஒரு பைக் என்னோட ஸ்டோரியில் இருக்குது. அரவிந்தன் கோட் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 10% ஆஃபர் கிடைக்கும். ஓகே கைஸ், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ரா ஃபுட்டேஜை வந்து நம்ம ட்ராக் பண்ணி விட்டுறலாம். ஸோ ப்ரீவியஸாக என்னோட வீடியோவில் சொன்ன மாதிரி தான், ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஒரு 3 to 4 செகண்ட் ஹுக்கை தான் கிரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு அவர் ஏற்கனவே எல்லாம் கலர் கிரேட் பண்ணி அனுப்புறேன்னு தான் சொன்னார். நம்ம லிட்டில் பிட் வேணும்னா சின்ன கலர் கிரேட் மாதிரி பண்ணிக்கலாம். கோ டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு சேச்சுரேஷன் லைட். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அது லிட்டில் பிட் நம்ம சின்னதாக கலர் கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதை நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கூட காமிக்கிறேன். ஸோ பிஃபோர் அவங்க வீடியோ இப்படி இருந்துச்சு, ஆஃப்டரில் கொஞ்சம் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம 5 செகண்டை கட் பண்ணி வச்சிடலாம். கட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா எடிட் பண்ணால் இட் வில் பி பெட்டர். ஹுக்கு தான் எப்பயுமே ஆடியன்ஸை கிராப் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? இந்த வீடியோ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி சிம்பிளாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் அவுட்புட் பார்க்க சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு 6 செகண்ட்ஸ் வச்சுக்கலாமா? 6 செகண்டில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு, இன்ஸ்டாகிராம்ல எல்லாரும் ப்ரோமோட் பண்ற இந்த கிரியேட்டின் உண்மையிலே அவ்வளவு ஒர்த். இந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாரும் ப்ரோமோட் பண்ற இந்த கிரியேட்டின் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கு நான் வந்து எந்த மாதிரி கேப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம்னு இருக்குன்றதையும் பார்க்கலாம். கொஞ்சம் ட்ரெண்டியா இருக்க மாதிரி. ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஆடியன்ஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம ஒரு ஹுக் கிரியேட் பண்ணி வச்சோம், ஆடியன்ஸ் கிட்ட ஒரு கேள்வி கேட்கற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஸ்டாப் பண்ணி பார்ப்பாங்க. எப்படின்னா, இஸ் த கிரியேட்டின் ஒர்த் ஆர் நாட் அப்படி மாதிரி. இப்போது ரெண்டுமே நம்ம கேப்ஷன்ஸ் வச்சாச்சு. இப்போ அதுக்கு நம்ம என்ன மாதிரி கொடுக்கலான்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ஃபாண்ட் ஒன்று வச்சுருக்கேன். இந்த ஃபாண்ட்டை தான் நான் தரப்போகிறேன். இது கொஞ்சம் நல்லா பிக் சைஸ் பண்ணிவிட்டு எல்லோ கலர் கொடுத்துடலாம். எல்லோ கலர் கொடுத்துட்டு ஷேடோ கொடுத்தா இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும் அந்த வேர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்களேன், இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குல்ல. இஸ் த கிரியேட்டின் ஒர்த் ஆர் நாட்டுன்றதுக்கு இதுக்கும் ஒரு ஃபாண்ட் ஒன்று வச்சுருக்கேன். ஓகே, இந்த ஃபாண்ட்டு தான். ஸோ இதையும் வந்து கொஞ்சம் இந்த ஃபாண்ட் பார்க்க நல்லாயிருக்கும். இஸ் த கிரியேட்டின் ஒர்த் ஆர் நாட். இன்னும் கொஞ்சம் என்ன ஷார்ட் பண்ணிடலாம். ஷார்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சிடலாமா? இதுக்கும் ஷேடோ கொடுத்துருங்க. இப்போ பாருங்களேன், இஸ் த கிரியேட்டின் ஒர்த் ஆர் நாட் அப்படின்ற மாதிரி இதுக்கு ஒரு அனிமேஷன் மாதிரி கொடுக்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்லைட் அப் கொடுப்போம். ஸ்லைட் அப்பில் ஒரு 6 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். 6 to 7 செகண்ட்ஸ். ஒர்த் ஆர் நாட்ன்றதுக்கு என்னென்னா ஃபோல்டு ஓப்பன் ஆகி வர மாதிரி. இதுவும் ஒரு 6 செகண்ட்ஸ், 6, 7 அது மாதிரி. ஓகே, இப்போ பாருங்களேன், இஸ் த கிரியேட்டின் ஒர்த் ஆர் நாட்டுன்னு நம்ம ஆடியன்ஸ் கிட்ட கேட்குறோம். ஸோ இது இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி போட்டுடலாம். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். தென் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இன்ஸ்டாகிராமில் எல்லோரும் இதை ப்ரொமோட் பண்ணுறாங்கன்றாங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னா, இன்ஸ்டாகிராம் லோகோ ஒன்று வச்சுருக்கேன். வேறு செட் எங்கே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே வச்சுருவோம். இப்போ இன்ஸ்டாகிராம்லன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லோகோ தான் சொல்கிறேன். இந்த லோகோவில் வீடியோ போங்க. வீடியோவில் ரிமூவ் பிஜியில் ஆட்டோ ரிமூவில் இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா இதை ஷார்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே எடுத்து வந்துடுங்க. கீழே எடுத்து வந்துட்டு நல்லா இவ்வளோ வச்சுருங்க. ஓகேவா? இன்ஸ்டாகிராமில் எல்லோரும் ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரொமோட்டுக்குமே அதுக்கும் நம்ம ஒரு வச்சிடலாம். நான் சொல்லது கிளியராக புரியலனாலும் நான் என்னென்ன பண்ணுறேன்றதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். PROMO ப்ரொமோட். ஸோ இதுக்கு என்ன மாதிரி ஃபாண்ட் கொடுக்கலான்னா, எனி டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா தெரிகிற மாதிரி. இன்ஸ்டாகிராமில் எல்லோரும் ப்ரொமோட் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் பிக் சைஸ் பண்ணிடலாம். பிக் சைஸ் பண்ணிவிட்டு சேம் இதுக்கும் ஷேடோ மாதிரி கொடுத்துடலாம். ஷேடோ கொடுத்துட்டு கொஞ்சம் அந்த பிளரினஸை அதிகம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கிளியராக தெரியும். ஸோ இதுக்கும் எதனா அனிமேஷன் மாதிரி இதுக்கு வந்து மேலேருந்து வர மாதிரி வச்சிடலாம். ஸ்லைட் அப்பு. அண்ட் இதுக்கு இந்த இப்போ ப்ரொமோட் இருக்குல்ல, இதுக்கு வந்து என்ன மாதிரி வைக்கலாம்? இதுக்கு வேர்ட்ஸ் வந்து அப்படியே ஒன்று ஒன்றா வர மாதிரி வைப்போமா? ஓகே, இது வைப்போம்.
இது கொஞ்சம் ஸ்லோவாக வைப்போம். ஓகே, இப்போ பாருங்களேன். இந்த ப்ரொமோட் இந்த ப்ரொமோட் இதுவும் கொஞ்சம் கீழே இருந்தால் நல்லாயிருக்கும்ல. கொஞ்சம் கீழே இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாருங்களேன். இஸ் த கிரியேட்டின் ஒர்த் ஆர் நாட் அப்படின்னு போடும்போது கீழே அந்த இன்ஸ்டாகிராமில் எல்லாரும் இதை ஃபுல்லாக ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் நம்ம சொல்லியாச்சு ஆடியன்ஸ்க்கு. ஓகேவா, அதை தான் சொல்ல வரேன். இன்ஸ்டாகிராமில் எல்லாரும் ப்ரோமோட் பண்ணுற இந்த கிரியேட்டின் உண்மையிலே அவ்வளோ ஒர்த்தா இல்லையா? அதுக்கப்புறம் இருக்க கேப்ஷன்ஸ்லாம் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அப்போ தான் வீடியோ வந்து கொஞ்சம் டக்குன்னு நம்மளால் வந்து பேசி முடிக்க முடியும், இல்லைன்னா ரொம்ப லாங் எடுத்துரும். ஓகேவா, இப்போ பாருங்களேன். உங்களுக்கு தேவையா இல்லைன்னு கிளியராக சொல்கிறேன். இப்போ அவர் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு தேவையானன்னும் போது நார்மல் பீப்புள்ஸ் உங்களை மாதிரி இருக்கவங்க, கொஞ்சம் பாடி வந்து தொப்பை போட்டுட்டு இருக்கவங்க, ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்களுக்குலாம் கிரியேட்டின் எடுக்கலாமா வேணாம்ன்றது தான் கேள்வி. ஸோ அதுக்கும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வச்சிடலாம். ஒயிட் கலர் பேக்ரவுண்ட், ஐ திங்க் ஸோ இது குட். ஸோ இதை ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இது வரைக்கும் ஷார்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையா இல்லையா அப்படின்னும் போது நார்மல் பீப்புள் அதுக்கு என்ன மாதிரி இமேஜ் எடுக்கலாம். இந்த இமேஜ் ஒன்று எடுத்துப்போம். இது கொஞ்சம் பார்க்க லீனாக இருக்காங்க. இதில் இருக்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடுங்க. ஆட்டோ ரிமூவ் கொடுத்து ரிமூவ் பண்ணி இதை அப்படியே இங்கே வைங்க. அண்ட் இன்னொரு இமேஜ். ஸோ இந்த 2 இமேஜ் வச்சுக்கலாம். ஏன்னா பாடி ஃபுல்லாக இருக்கவங்களுக்கும் தேவையா இல்லையா, இல்லை பாடியே வச்சுட்டு இல்லாதவங்களுக்கும் இது தேவையா இல்லைன்றது தான் இதோட கான்செப்ட். ஓகேவா, இதுலேயும் வந்து ஆட்டோ ரிமூவ் கொடுத்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதை இங்கே கொஞ்சம் ட்ராக் பண்ணிடலாம். ட்ராக் பண்ணிவிடுங்க. சேம் அதே மாதிரி இதையும் இங்கே கொஞ்சம் ஷார்ட் பண்ணிடுங்க. ஷார்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே இந்த லைன்ஸ் மாதிரி இருக்குது. இது நம்மளுக்கு போகணும். அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவில் மாஸ்கில் ஹரிசாண்டல் கொடுங்க. ஹரிசாண்டல் கொடுத்து இது வரைக்கும் ஏற்றிடுங்க. இது வரைக்கும் ஏற்றிட்டு ஃபெதர் அப் டு ஒரு 14 இஸ் குட் அனஃப், ஐ திங்க். ஸோ சேம் அதே மாதிரி இதுக்கும் ஹரிசாண்டல் கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஏற்றிட்டு ஃபெதர் அப் டு 14 கொடுத்துருங்க. ஓகேவா, 14 கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பாருங்களேன் இது எப்படி இருக்குது. ரெண்டும் பார்க்க கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நல்லா இல்லை. இப்போ நான் அந்த ஃபெதர் கொடுத்து அந்த ஹரிசாண்டல் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குல்ல. இதில் இன்னும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஐ இருக்க பிளேஸில் ரெட் கலரில் அந்த இது மாதிரி கொடுக்கலாம். அதை நான் என்னன்னு இப்போ கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு டிஃபால்ட் டெக்ஸ்ட்டை ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்கு பேக் ஸ்பேஸ் பக்கம் இந்த லைன் மாதிரி இருக்கும், அது கொடுங்க. அதை கொடுத்துட்டு ரெட் கலர் கொடுங்க. ஃபுல் ரெட் கொடுத்துருங்க. டார்க் ரெட் கொடுத்துட்டு கேரக்டர் வந்து ஒரு -2, 3, 4 அது வச்சுட்டு யூனிஃபார்ம் ஸ்கேலுக்கு இந்த ஸ்கேலுக்கு கீழே யூனிஃபார்ம் ஸ்கேலை கேன்சல் பண்ணிங்கன்னா ஹைட்டுன்னு வரும். அது இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இதையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணி இந்த இடத்துல வைக்கலாம். நான் இப்போ என்ன சொல்லணும்னு உங்களுக்கு புரியும். ஓகேவா, இருங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல இதை நம்ம வைக்கலாம். சேம் அதே மாதிரி அந்த பர்சனுக்கு வைக்கலாம். இதை Ctrl+C Ctrl+V. இப்போ பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குல்ல, அதை தான் சொல்கிறேன். ஓகேவா, இப்போ பாருங்களேன் 2 இமேஜஸ் பார்க்க நல்லாயிருக்கு. இப்போது இதையும் இந்த இமேஜையும் கிளிக் பண்ணி Alt+G கொடுத்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒரே இதுக்குள்ளே வந்துடும். சேம் அதே மாதிரி இதையும் கிளிக் பண்ணி Alt+G கொடுங்க. ஓகேவா, இப்போ அது வேணுன்ற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டன். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். ஸோ இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது உங்களுக்கு தேவையா இல்லையான்னு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்றார். அப்போ நம்ம இதுக்கு என்ன மாதிரி டைப் பண்ணோம் அப்படின்னா, இதை ஃபஸ்ட்டு நம்ம Ctrl+C Ctrl+V கொடுத்துருவோம். ஏன்னா இதே கேப்ஷன் தான் எல்லா இடத்துலையும் நம்ம ஃபுல்லாக போட போகிறோம். அப்போ என்ன பண்ணோம், I'll explain it to clearly. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது வந்து கேப்ஸ் கொடுத்துருங்க. கேப்ஸ் கொடுத்துட்டு இது இங்கே ட்ராக் பண்ணிவிடுங்க. ஓகேவா, I'll explain clearly if you. ஏன்னா கேப்ஷன்ஸும் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அதனால தான் உங்களுக்கு கேப்ஷன்ஸுமே டைப் பண்ணி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இது நான் ஒரு டைம் தான் சொல்லுவேன். ஏன்னா மற்ற டைமில் தான் நீங்களே எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா, ஸோ ஒரு டைம் சொல்லும் போதும் கிளியராக புரியும். ஓகே, இப்படி தான் கேப்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றது. தட்ஸ் வை. ஓகேவா, கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அந்த வீடியோக்கு முடியறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கேப்ஷன்ஸை யூஸ் பண்ணி. இப்போ பாருங்களேன், I'll explain clearly if you need it or notன்றதோட முடிஞ்சது. இப்போது I'll explain clearly உங்களுக்கு எந்த இது வந்து தேவை வேணும், இந்த கிரியேட்டினை ட்ராக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட் வீடியோ எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்ல, அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இதில் இருக்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரோக் போங்க. ஸ்ட்ரோக்கில் சாலிட் ஸ்ட்ரோக் கொடுங்க. சாலிட் ஸ்ட்ரோக்கில் பிளாக் கலர் கொடுங்க. பிளாக் கலர் கொடுத்து சைஸை நல்லா கம்மி பண்ணுங்கள். சும்மா லைட்டாக பிளாக்காக இருந்தால் போதும். ஓகேவா, ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா இதை ஷார்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி வச்சுருங்க. இந்த இடத்துல இதை வச்சுட்டு இப்போது இது இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னா எஃபெக்ட்ஸ் போங்க. வீடியோ எஃபெக்ட்ஸில் ப்ளே பெண்டுலம்னு சர்ச் பண்ணுங்கள். இதில் இங்கே வரும். இந்த ப்ளே பெண்டுலம் இங்கே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ட்விஸ்ட் ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. ஸ்ட்ரென்த் அப் டு ஒரு 12 வச்சுக்கோங்க. ஷார்பன் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஸ்பீடு ஒரு 50 அது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்களேன், இதுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி ஒரு அனிமேஷன் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸ்லைடப் கொடுக்கலாம். இங்கே பாருங்களேன், ஸ்லைடப் வந்து இதுக்கு பேக்கில் வரணும், இதுக்கு அடியிலேருந்து வர மாதிரி இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது புரியும். இப்போ பாருங்களேன்,
உங்களுக்கு தேவை இப்போ பாருங்களேன், அது வந்துட்டு ஒரு மாதிரி ஜிக்ஜாக் மாதிரி ஆடுதா, அதை தான் சொல்கிறேன். உங்களுக்கு தேவையான போது இதுவுமே ஒரு சின்ன அனிமேஷன் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். அது இப்படி போகிறதுக்கு பதிலாக நம்ம இப்படி போனால் நல்லா இருக்கும்ல, ஒன்று லெஃப்ட் ஒன்று ரைட்டு போன மாதிரி. உங்களுக்கு தேவையா இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குங்க பாருங்க. உங்களுக்கு தேவையா இல்லைன்னு கிளியராக சொல்கிறேன். ஸோ அது சும்மா இப்படி வரது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மாதிரி கொடுத்தா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மீடியா போங்க. மீடியாவில் ஏற்கனவே நிறைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நான் வச்சுருக்கேன். அதில் எனிதிங் ஓகேவா, இதில் இந்த சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இது நல்லா ஜாயின் ஆகும்போது அந்த சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாட்ச் திஸ் வீடியோ டில் த ஹெண்டுன்னும் போது இது சும்மா கொஞ்சம் நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நம்ம எஃபெக்ட் மாதிரி பண்ணலாம்னா டெக்ஸ்ட்டில் இப்போ டிஃபால்ட் டெக்ஸ்ட்டை ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிவிட்டு இதை எண்ட் வரைக்கும் இதை கட் பண்ணிடுங்க. தென் இதில் பேக் ஸ்பேஸ் பக்கம் இருக்க லைனை ஃபுல்லாக கொடுங்க. ஃபுல்லாக கொடுத்துட்டு கேரக்டர் -3 வைக்கிறீங்களா, -3 வச்சுட்டு ரெட் கலர் கொடுத்துருங்க. ரெட் கலர் கொடுத்து எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிவிட்டு தென் யூனிஃபார்ம் ஸ்கேலை கேன்சல் பண்ணிங்கன்னா ஸ்கேல் ஹைட்டுன்னு வரும். அது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸ்கேல் வித் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இது இங்கே கீழே வரைக்கும் ட்ராக் பண்ணுங்கள். ஓகே, இங்கே இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இது Alt-G கொடுத்து காம்பவுண்ட் கிளிப்பாக மாற்றிடலாம். ஏன்னு சொல்கிறேன், அப்போ தான் நம்மளால் மாஸ்க் எஃபெக்ட் யூஸ் பண்ண முடியும். இதில் மாஸ்கில் ஹரிசாண்டல் கொடுத்து இதை இந்த எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிவிடுங்க. ட்ராக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிவிடுங்க. எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போது திருப்பியும் இங்கே இருக்கிறத அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வாங்களேன். ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கன்னும் போது அப்படியே லோடாகி வர மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இங்கே பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இதுக்கு ஒரு சின்ன சவுண்ட் எஃபெக்ட் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த சவுண்ட் எஃபெக்ட் தரலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் திங் என்னன்னா டிரான்சிஷன் போடணும். எந்தெந்த இடத்துக்கு எனக்கு டிரான்சிஷன் போடணும்னு தெரியல ப்ரோ அப்படின்றாங்க. இப்போ நீங்களே சொல்லுங்களேன், இப்போ எந்த இடத்துல இதுக்கு நம்ம டிரான்சிஷன் போடலாம்? இன்ஸ்டாகிராம்ல எல்லாரும் ப்ரோமோட் பண்ணுற இந்த கிரியேட்டிவ் உண்மையிலே அவ்வளோ ஒர்த்தா இல்லையா? உங்களுக்கு தேவையா இல்லைன்னு கிளியராக சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. சிம்பிள். இப்போ இந்த இடத்துல ஒரு டிரான்சிஷன் வேணும். அதுக்கு ஏற்கனவே இந்த டிரான்சிஷன் நான் வச்சிருக்கேன். Ctrl+C இந்த இடத்துல வச்சிடலாம். இதை கொஞ்சம் அடுத்த ஃப்ரேம் வரும்போது அனிமேஷன்ல ஜூம் ஒன் கொடுங்க. ஓகேவா, இப்போ பாருங்களேன். முதல்ல இது கொஞ்சம் பார்க்க அந்த டாட் சவுண்ட் எஃபெக்டோட அப்படியே அடுத்த ஃப்ரேம் வரும்போது ஜூம் இன் ஆகி வர மாதிரி இருக்குல்ல, அந்த டிரான்சிஷன் நல்லா இருக்கு. ஓகே, இதை மோஸ்ட்டாக அத்லீட்ஸ் எடுப்பாங்க. நம்ம இந்த இது வரைக்கும் மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணிடுவோம். ஏன்னா ஒரு பார்ட்டும் நம்ம கட் பண்ணி எடிட் பண்ணும் போது தான் உங்களுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும் போதே என்ன மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா வரும். அந்த ஐடியா வச்சு தான் இந்த ஃப்ரேமை நீங்கள் இப்போ கட் பண்ணிட்டீங்களா, இதை கட் பண்ணி அடுத்து என்ன மாதிரி எடிட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் இதில் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, திருப்பியும் இதை Ctrl+C கொடுத்து Ctrl+V ஓகேவா, இது இங்கே ட்ராக் பண்ணுறேன். இதுக்கு கீழே இருக்கணும். ஓகே, இப்போ எனக்கு இது ஃபுல்லாக வேணும். இது ஏன்னா இது வரைக்கும் மட்டும் தான், ஏன்னா இது வீடியோ. ஓகேவா, ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இதை ஃப்ரீஸ் பண்ணுவோம். ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ட் வரைக்கும், ஏன்னா இந்த ஃப்ரேம் ஃபுல்லாக எனக்கு வேணும். புரியுதுங்களா? நீங்கள் வீடியோ எடிட்டிங் முன்னாடி லிட்டில் பிட் தெரியும் அப்படின்னா நான் சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அண்ட் நான் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடும். அதை தான் சொல்கிறேன். ஓகேவா, இப்போ பாருங்கள். முதல்ல இந்த கிரியேட்டின்ன்றது நேச்சுரலாகவே. ஸோ ஃபஸ்ட்டு கிரியேட்டின் போது சேம் இங்கே இருக்க ஒரு இதே Ctrl+C Ctrl+V ஓகேவா, இதை நம்ம இன்னும் நல்லா ட்ராக் பண்ணிடலாம் எண்ட் வரைக்கும். இதை இப்போ இது கொஞ்சம் பார்க்க ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் இது மாதிரி ஸ்லாண்டிங்காக வைப்போமா. முதல்ல இந்த கிரியேட்டின் அப்படின்னும் போது இதுக்கு இன்னும் நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும், கிரியேட்டின்ற வேர்ட் நல்லா தெரியணுன்றதுக்கு இங்கே ஒரு எஃபெக்ட் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். இப்போது இதில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஆட்டோ ரிமூவ் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு இது நல்லா ஷார்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ இருந்தால் போதும். ஓகேவா, இந்த கிரியேட்டின்ன்றது கொஞ்சம் மேலே ஏற்றிடலாம். மேலே ஏற்றிட்டு இது இன்னும் கொஞ்சம் இங்கே எட்டும் வந்துட்டால் பக்காவாக இருக்கும். ஆமாம், ஓகேவா. கிரியேட்டின் இப்போ இதுக்கு ஒரு அனிமேஷன் மாதிரி தரலாம். எந்த மாதிரி தரலாம்னா, இந்த ஸ்க்ரீன் வைப்புன்னு இருக்கு பாருங்களேன், இது கொடுக்கலாம். இது ரொம்ப ஸ்லோவாக வருது, 0.5 அது மாதிரி வச்சுக்கலாமா. இப்போ பாருங்களேன், இப்போ பார்க்கும்போது டக்குன்னு வந்துடும். எப்படி ஒரு பேப்பர் ஓப்பன் ஆகி வர மாதிரி இருக்குல்ல, ஸோ அது சூப்பராக இருக்குது. அதை தான் சொல்கிறேன். அனிமேஷன் இன்னும் கூட நீங்கள் ஷார்ட் பண்ணி 0.3 வச்சுருங்க. இப்போது இந்த இடத்துல கிரியேட்டின் அப்படின்ற ஒரு வேர்டு நமக்கு வேணும். அதையும் இந்த எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிடலாம். கிரியேட்டின். ஓகே, இந்த கிரியேட்டினுக்கு இப்போ பிளாக் கலர் கொடுத்துடலாம். பிளாக் கலர் கொடுத்துட்டு என்ன ஃபாண்ட் கொடுக்கலான்னா, ஓகே இது கொடுப்போம். இதை கொடுத்துட்டு இதை எண்ட் வரைக்கும் கொஞ்சம் நல்லா பிக் சைஸ் பண்ணிடலாம். பிக் சைஸ் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ பாருங்களேன், இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குல்ல, இந்த ஃப்ரேமே பார்க்க நல்லா இருக்குல்ல, அதை தான் சொல்கிறேன். கிரியேட்டின். அடுத்து இதுக்கு ஒரு அனிமேஷன் மாதிரி கொடுக்கலாம். என்ன மாதிரி கொடுக்கலாம், Type 2 கொடுக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள். இப்போ கிரியேட்டின்ன்றது நேச்சுரலாகவே உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டுன்றாங்க. நேச்சுரல்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணலான்னா, இதுக்கு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒரு ஹியூமன் பாடி ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள். இதை ட்ராக் பண்ணியாச்சு. இதை ட்ராக் பண்ணிவிட்டு Ctrl+B இது வரைக்கும் தான் தேவை. இப்போது இதில் இருக்க பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணியாச்சா, ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஷார்ட் பண்ணிடுங்க.
ஷார்ட் பண்ணி கிரியேட்டின் வந்து நேச்சுரல் காம்பவுண்ட் இன் அவர் பாடி. இது பார்க்க அந்த அவெஞ்சர்ஸ்ல வர ஹீரோ மாதிரி இருக்குல்ல. இப்போ பாருங்களேன், இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஐ வந்து ரெட் கலர்ல வர மாதிரி வச்சு விடலாம். ஏன்னா கொஞ்சம் பார்க்க இன்னும் நல்லா இருக்கும், அதை தான் சொல்றேன். இப்போ பாருங்களேன், இதுக்கு வந்து அனிமேஷன் அப்படியே ஸ்லைட் அப் ஆகி வர மாதிரி, மேல இருந்து கீழே வர மாதிரி ஸ்லைட் அப் கொடுப்போமா. இப்போ பாருங்களேன், அது மட்டும் தனியாக வந்து அந்த ஐ கிட்ட வருது. அப்போ என்ன பண்ணணும், Ctrl+Z கொடுத்துட்டு இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி காம்பவுண்ட் கிளிப்பாக மாற்றிட்டு அப்புறம் அனிமேஷனில் ஸ்லைட் அப் கொடுங்க. நேச்சுரலாகவே நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் தான், ஓகேவா. ஸோ இப்போது இங்கே வரும்போது இப்போ மோஸ்ட்டாக அத்லீட்ஸ் எடுப்பாங்கன்னும் போது அத்லீட்ஸ்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது யார், யுசைன் போல்ட். ஸோ அதனால் அவரோட இதை நான் எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், நேச்சுரலாகவே உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட், நேச்சுரல் காம்பவுண்ட் இன் யோர் பாடி. சிம்பிள், முடிஞ்சதா? ஓகே, இப்போது இதோட நம்மளுக்கு முடிஞ்சது. இப்போது இதை நம்ம தேவையில்லை, இதை தூக்கிடலாம். தென் இதுக்கு கீழே இருக்கிறதையும் நம்ம வந்து தூக்கிடலாமா. இதை மோஸ்ட்டாக அத்லீட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அத்லீட்ஸ் போது யுசைன் போல்ட்டோட இமேஜ் இங்கே இருக்குது பாருங்கள். இதை எடுக்கிறோம், இதை Ctrl+B கொடுத்து கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து ரிமூவ் பிஜி கொடுக்குறோம். ரிமூவ் பிஜி கொடுத்துட்டு இதை நல்லா ஷார்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சிடலாமா. இந்த இடத்துல வச்சுட்டு இந்த கிரியேட்டினும் அப்புறம் இந்த இதுவும் கொஞ்சம் நல்லா ஷார்ட் பண்ணி கொஞ்சம் மேலே, தென் இதை மட்டும் கொஞ்சம் நல்லா ஒன்றும் பிக் சைஸ் பண்ணிக்கலாம். பிக் சைஸ் பண்ணிவிட்டு இது வந்து என்ன பண்ணலாம்னா ப்ரீவியஸாக நம்ம பண்ணோம்ல, ஹரிசாண்டல் கீழே வாங்க, இது வரைக்கும் வாங்க. இதில் ஃபெதர் அப் டு 14 கொடுங்க. சேம். இப்போ முடிஞ்சதா? இப்போ இது சிம்பிளாக பார்க்க நல்லா இல்லைல்ல. மோஸ்ட்டாக அத்லீட்ஸும் இதை யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது இவர் மண்டை பின்னாடி ரெட் கலரில் ஒன்று வச்சா நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அந்த இது இங்கே வச்சிடலாம், ஓகேவா. Ctrl+B. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பிஜி குரோமா கீ போயிட்டு கலர் பிக்கரில் க்ரீன் கலரை பிக் பண்ணிவிட்டு இன்டென்சிட்டியை முடிஞ்ச அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை இந்த இன்னும் கொஞ்சம் நம்ம இதை வேணால் ஷார்ட் பண்ணிக்கலாம். லிட்டில் பிட் ஷார்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சிடலாமா. ஓகே கைஸ், இப்போ பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கு, ரைட். ஸோ இந்த ஃப்ரேம் பார்க்க அழகா இருக்குல்ல, அதை தான் சொல்கிறேன். இந்த ஃப்ரேம் சொன்னோன்னும் பார்க்க நல்லா இருக்கும், அதுக்கு தான். ஸோ இப்போ இவர் வந்து கீழேருந்து திருப்பியும் மேலே வரணும். அதுக்கு நீங்கள் ஸ்லைட் அப் கொடுக்கலாம். ஸ்லைட் அப்பில் 0.7 கொடுத்துட்டு இந்த இடத்துல மேலே வந்துட்டு அப்புறம் தான் நம்மளுக்கு இது வரணும். அப்படின்னும் போது அனிமேஷனில் ஃபேடின் கொடுப்போம். ஃபேடின்ல ஒரு 0.3 கொடுப்போம். அத்லீட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது. ஸோ அதுக்கு ஓகேவா, மோஸ்ட்டாக அத்லீட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கும் வந்து இந்த கியர் சவுண்ட் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும். ஏன்னா கீழேருந்து மேலே வரும்போது அந்த சவுண்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மோஸ்டா அத்லீட்ஸ் எடுப்பாங்க. எதுக்குன்னா இது ஓகே गाइस. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சது. இந்த ஒரு கட் பண்ண பார்த்தீங்களா, இந்த ஏரியா பாருங்களேன். இந்த ஏரியாவை நான் இப்போ என்ன கொஞ்சம் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. முதல்ல இந்த கிரியேட்டின்ங்கிறது நேச்சுரலாகவே உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் தான். இதை மோஸ்டா அத்லீட்ஸ், ஓகேவா. ஸோ இப்போ வீடியோ லேக் ஆகி வரும், பட் ஒன்ஸ் அவுட்புட் அப்போ உங்களுக்கு பக்காவாக வந்துடும், ஓகேவா. அண்ட் गाइस, இன்னொன்று இதில் நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். இதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேம் Ctrl+C Ctrl+V கொடுங்க. இது வரைக்கும் நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதுலேயும் இது வரைக்கும் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதுக்கு Ctrl+C Ctrl+V கொடுங்க. இது வரைக்கும் ஷார்ட் பண்ணுங்கள். ஷார்ட் பண்ணிவிட்டு இதுலேயும் Ctrl+B கொடுத்து இதை ரிமூவ் பண்ணுங்கள். இப்போது கிரியேட்டினுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம்னா அத்லீட், ATH, அத்லீட் ஸ்பெல்லிங் தெரியல, இருக்கு ஒரு நிமிஷம். ATHLETES அத்லீட்ஸ், ஓகேவா. இப்போ பாருங்களேன், இது இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்குல்ல. கிரியேட்டின் நேச்சுரல் பாடி இன் அவர் பாடி அப்படின்னு சொல்லியாச்சு. மோஸ்ட்டாக வந்து அத்லீட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னும் திருப்பி ஒரு டைம் ஓப்பன் ஆகி வர்றது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குல்ல. ஓகே, சிம்பிள். இப்போ பாருங்களேன், இதுக்கு ஒரு சின்ன டிரான்சிஷன் மாதிரி நம்ம தரலாம். ஏன்னா இந்த இது நம்மளுக்கு முடிஞ்சது, ரைட். இப்போ இதுக்கு அனிமேஷனில் ஒரு ஜூம் ஒன் எஃபெக்ட் கொடுப்போம். ஏன்னா இது முடிஞ்சது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்றதை ஃபர்ஸ்ட் பாருங்க. ஏன்னா எல்லா டைமுமே எதுனா ஒரு பீரோல் ஆட் பண்ணுறது, எதுனா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இது மாதிரி வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அவங்க பேசுகிறதும் ஆடியன்ஸுக்கு தெரியணும். அப்போனா ஆஸ் வெல் நம்ம அவங்க பேசுறதுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அண்ட் அதே மாதிரி எடிட் பண்ணுறதுக்குமே நம்ம வீடியோஸ் கரெக்டாக எடிட்டிங்கில் இருக்கணும், ஓகேவா. அதான் சொல்கிறேன். எதுக்குன்னா இது எடுக்கிறதுனால அவங்க பாடியில் இருக்க பாஸ்போக்ரேட்டின் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பாஸ்போக்ரேட்டின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுற வரைக்கும் விட்டுருவோம். இது நார்மலாக அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இதில் ஏற்கனவே அந்த கேப்ஷன்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டா நார்மலாக இருக்கட்டும். பாஸ்போக்ரேட்டின் தான் உங்களுக்கு எனர்ஜி தேவைப்படும் போது ATP கன்வெர்ட் ஆகி அந்த சடன் புஷ் கொடுக்குறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலான்றதை பார்ப்போம். சேம் இதே மாதிரி Ctrl+C Ctrl+V இதை நம்ம இங்கே வந்து கொடுத்துட்டோம். இப்போ பாஸ்போக்ரேட்டின் தான் வந்து அவங்களுக்கு சடன் புஷ் கொடுத்து அந்த டைமில் ஒர்க் அவுட் நல்லா வேகமாக வெறியா பண்ணுற மாதிரி இருக்கும்
அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எதுனா இன்ஸ்டாவில் ரீல்ஸ் எதுனா ஒன்று எடுப்போம். ஓகே, இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குல்ல. இவர் வந்து டக்குன்னு பண்ணுவார். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இதில் இருக்க சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு ஓகே இப்போ பாருங்களேன். இந்த பாஸ்போக்ரேட்டின் தான் உங்களுக்கு எனர்ஜி தேவைப்படும் போது ஏடிபியாக கன்வெர்ட் ஆகி அந்த சடன் புஷ் கொடுக்குறது. ஓகே, இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. ஏன்னா அவர் சொல்கிறதுக்கும் இந்த வீடியோவும் கரெக்டாக மேட்ச் ஆகுது. இப்போ இதை நான் நம்ம ஷார்ட் பண்ணிவிட்டு மாஸ்கில் ரெக்டாங்கிள் கொடுத்து கரெக்டாக இந்த எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி இந்த எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிவிட்டு இதில் ரவுண்ட் கார்னரில் 15 கொடுங்க. முடிஞ்சு போச்சு. அடுத்து இது சிம்பிளாக இப்படி பார்க்க நல்லா இல்லைல்ல, அதனால் இதுக்கு கீழே பிளாக் கலரில் ஒரு ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். இங்கே இருக்குது யா. ஸோ இந்த பிளாக் கலர் ஃப்ரேம் ஆட் பண்ணி இது ஏன்னு சொல்கிறேன். சேம் அதே மாதிரி ரெக்டாங்கிள் கொடுங்க, மேலே எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி இதுலேயும் இந்த எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணுங்கள். இதில் 15 கொடுங்க. 15 கொடுத்துட்டு ஃபெதர் 1 கொடுங்க. இப்போ பாருங்களேன், இது கொஞ்சம் எப்படி இருக்குது, கொஞ்சம் அப்படியே ஷேடோ அந்த மாதிரி இருக்குல்ல ரவுண்ட் ஃபுல்லாக. இது வேணும் இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்களேன் ஷேடோ அந்த மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் பார்க்கவே நல்லா இருக்குது. அதை தான் சொல்கிறேன். இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி Alt G கொடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் சைஸ் நம்ம மாற்றிக்க முடியும். கொஞ்சம் நம்ம இன்னும் ஷார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போது இங்கேருந்து இங்கே ஒரு டிரான்சிஷன் வருது இல்லை, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா டிரான்சிஷனில் ஃப்ளாஷ் டிரான்சிஷன் கொடுக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஆடியன்ஸ் பார்க்குறவங்கள நம்ம வந்து எப்படி சொல்கிறது, அவங்கள பார்த்துட்டே இருக்க மாதிரி பண்ணணும். இப்போ பாருங்கள் பாஸ்போக்ரேட்டின். ஸோ பாஸ்போக்ரேட்டின் எனக்கு ஸ்பெல்லிங் தெரியல, ஸோ அதையும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் பாஸ்போக்ரேட்டின் என்ன பண்ணலாம்னா இந்த நம்ம ஆட் பண்ணதை திருப்பி இங்கே ஆட் பண்ணுவோம். Ctrl+C Ctrl+V இந்த எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிட்டு பாஸ்போக்ரேட்டின் சொல்கிறாங்க. சேம் நம்மளுக்கு இதே கேப்ஷன் தான். Ctrl+C Ctrl+V எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிடுவோமா. பாஸ்போக்ரேட்டின் அதுக்கு என்ன ஸ்பெல்லிங்கு ஓகேவா, கரெக்டாக அதிலே வந்துருச்சு பாருங்களேன். இப்போது இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி மேலே வச்சிடலாம். ஓகேவா, இந்த பாஸ்போக்ரேட்டின்ன்றது தான் அது நம்ம சடன் புஷ் நம்ம பாடிக்கு அது கிளியராக தரும். ஓகேவா, அதை தான் சொல்கிறாங்க. இந்த ஃப்ரேம் இன்னும் கொஞ்சம் பிக் சைஸ் இருக்குல்ல, இது இன்னும் கொஞ்சம் என்ன கூட ஷார்ட் பண்ணிடலாம். ஷார்ட் பண்ணிவிட்டு ஓகே இது பர்ஃபெக்ட். அண்ட் இதை இன்னும் கொஞ்சம் கீழே ட்ராக் பண்ணி எடுத்து வந்துருங்க. ஓகேவா, ஏன்னா இன்ஸ்டாகிராமில் அவங்க வீடியோ பார்க்கும்போது எல்லாமே கொஞ்சம் பெருசாக தெரியும் போது நம்ம எடிட் பண்ண வேர்ட்ஸே அங்கே காணாமல் போயிடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஏடிபியாக வந்து கன்வெர்ட் ஆகி இட் கிவ்ஸ் யூ சடன் புஷ் அப்படின்றது நான் ஏற்கனவே ப்ரீவியஸாக ஆட் பண்ணிட்டேன். பாருங்க ஏடிபியாக கன்வெர்ட் ஆகி அந்த சடன் புஷ் பக்காவாக இருக்குல்ல, அந்த இடத்துல ஆட் பண்ணி. ஏன்னா நான் ப்ரீவியஸாக எடிட் பண்ண வீடியோ, அதனால தான் உங்களுக்கு திருப்பி ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இது கிளியராக சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு எனர்ஜி தேவைப்படும் போது ஏடிபியாக கன்வெர்ட் ஆகி அந்த சடன் புஷ் கொடுக்குறது. ஓகேவா, சிம்பிள். நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம எங்கெங்கே டிரான்சிஷன் போட்டோம். ஃபஸ்ட்டு இதை ஒரு 6 செகண்ட் முடிஞ்சது வீடியோ, இங்கே ஒரு டிரான்சிஷன் போட்டோம். அடுத்து இந்த இடத்துல ஒரு ஃப்ளாஷ் மாதிரி கொடுத்தோம். அப்புறம் இந்த இடத்துலையும் அவர் பேசி முடிச்சுட்டாரு. ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு டிரான்சிஷன் நான் ஏற்கனவே ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி இது பார்த்தீங்கன்னா அனிமேஷன் கொடுத்துடலாம், Zoom 1. ஓகேவா, பாஸ்போக்ரேட்டின்ங்கிறது எல்லார் பாடியிலும் நேச்சுரலாகவே இருக்கும். பட் பாடியில் இருக்க லெவல்ஸ் வந்து மல்டிபிள் ஃபேக்டர்னால டிஃபர் ஆகும். சரி, இப்போ இது அத்லீட்ஸ் மட்டும் தான் எடுக்கணுமா, நார்மல் பீப்புள் எடுக்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இப்போ ஓகே கைஸ், ஸோ இப்போது இந்த ஃப்ரேமை அப்படியே விட்டுடலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போது இதில் வந்து இந்த பாஸ்போக்ரேட்டின்ன்றது எல்லார் பாடியிலும் நேச்சுரலாக இருக்குன்றாங்க. ஸோ இதுக்கு என்ன மாதிரி ஒரு பீரோல் ஆட் பண்ணலான்னு இருக்கேன் நான். Ctrl+C Ctrl+C இதே காப்பி பண்ணிவிட்டு தென் இதில் ரிமூவ் பேஜில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது இதுக்கு வந்து பாஸ்போக்ரேட்டின்றது எல்லார் பாடியிலையும் நேச்சுரலாக இருக்கணும் போது கிரியேட்டின் அவங்க குடிக்கும் போது நேச்சுரலாக இருக்குன்றத சொல்கிற மாதிரி அதுக்கு ரிலேட்டடான பீரோல் இருந்தால் போதும். எக்ஸாக்டாக அவங்க சொல்கிறதுக்கான பீரோல் ஒன்றும் தேவை கிடையாது. ஏன்னா நம்ம பீப்புள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இதை ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிவிட்டு இதை இதுக்கு நடுவில் விடுங்க. இதை இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவர் ரொம்ப ஸ்லோவாக தண்ணி குடிப்பார். ஸ்பீட் பண்ணிக்கலாம். ஸ்பீட் பண்ணிவிட்டு ஓகே இப்போ இது வரைக்கும் நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்லேயே தேவையில்ல, அது வந்துட்டு அப்புறம் ஓகேவா இங்கே வச்சுப்போம். இங்கே வச்சுட்டு இப்போது இதை மேலே வரைக்கும் ட்ராக் பண்ணிடலாம். ட்ராக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் இன்னும் கூட பிக் சைஸ் பண்ணிவிட்டு வீடியோ மாஸ்க் ஹரிசாண்டலில் கீழேருந்து இங்கே மேலே வரைக்கும் ட்ராக் பண்ணி ஃபெதர் அப் டு ஒரு 14 கொடுத்தாலும் சரி. ஏன்னா அது வீடியோவை இப்போ மிங்கிளாக இருக்கும். ஓகேவா, அதை தான் சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், இந்த பாஸ்போக்ரேட்டின்ங்கிறது எல்லாரும் பாஸ்போக்ரேட்டின் போது எதுனா ஒரு சின்ன சவுண்ட் எஃபெக்ட் மாதிரி இருந்தால் எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கீழேருந்து மேலே வரத்துக்கு இப்படி வச்சுக்கலாமா, இப்படி வச்சுக்கிறதுக்கு சின்ன ஒரு கிளிக் சவுண்ட் எஃபெக்ட் எனிதிங் எதுனா ஒரு ஆடியன்ஸ்க்கு எங்கேஜிங்காக இருக்க மாதிரி. ஓகே, நம்ம இந்த பாப் சவுண்ட் எஃபெக்ட் கொடுப்போம். ஏன்னா பாப் ஆகி வர மாதிரி தானே இருக்குது. பாஸ்போக்ரேட்டின்ங்கிறது எல்லார் பாடியிலும் நேச்சுரலாகவே இருக்கும். பட் பாடியில் இருக்க லெவல்ஸ் வந்து மல்டிபிள் ஃபேக்டர்னால டிஃபர் ஆகும். ஓகே, அவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இது இருக்குல்ல, அவ்வளோதான். இப்போ வந்து எல்லா இடத்துலையும் அந்த கிளிக் சவுண்ட் எஃபெக்டே நம்ம போடக்கூடாது. இப்போ ப்ரீவியஸாக நம்ம டிரான்சிஸ் ஃப்ளாஷ் கொடுத்தோம்ல, இந்த கிளார் எஃபெக்ட் கொடுக்கலாம். இந்த கிளார் எஃபெக்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிரான்சிஷன்ஸை ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து இந்த ஃப்ரேம் முடிஞ்சது. ஏன்னா இது அவங்க வந்து அவங்களோட ஃபேஸை காட்டுற மாதிரி விட்டுட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், நார்மல் பீப்புள் எடுக்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துல வச்சுக்கலாம்.
இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அத்லீட்ஸ் மட்டும் தான் எடுக்கணுமா, நார்மல் பீப்புள் எடுக்கக்கூடாதுன்றதுக்கு எனக்கு ஒரு பக்காவான இமேஜ் சிக்குச்சு. அந்த இமேஜ் எனக்கும் வந்து அப்படி கிடைக்குன்னு எதிர்பார்க்கலாம், ஆனால் சூப்பராக இருந்துச்சு அந்த இமேஜ். இதை நான் பின்ட்ரெஸ்ட்லேருந்து தான் எடுத்தேன். எங்கது இதை அத்லீட்ஸ் மட்டும் தான் எடுக்கணுமா, நார்மல் பீப்புள் எடுக்கக்கூடாதான்னு சொன்னதுக்கு இந்த இமேஜ் எவ்வளோ பக்காவாக இருக்குது பார்த்தீங்களா. அத்லீட்ஸ் மட்டும் தான் எடுக்கணுமா, நார்மல் பீப்புள் எடுக்கக்கூடாதா. இப்போ கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம தூக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், ஜூம் பண்ணுங்கள், நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இது இங்கே இப்படி எடுத்து வந்துடுங்க, சிம்பிள். ஓகேவா, அத்லீட்ஸ் மட்டும் தான் எடுக்கணுமா, நார்மல் பீப்புள் எடுக்கக்கூடாதுன்றதுக்கு ஆல்ரெடி நான் அங்கே மேலே கேப்ஷன்ஸ் ஆட் பண்ணிட்டேன். இந்த சைடு இருக்கிற ஒரு அத்லீட்ஸு, இந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நார்மல் பீப்புள். ஓகேவா, இப்போ இந்த அத்லீட்ஸுன்னும் போது அதுக்கு ஒரு டிக் சிம்பிள் மாதிரி கொடுக்கலாம். நார்மல் பீப்புளுன்றதுக்கு அந்த ராங் சிம்பிள் மாதிரி தரலாம். ஓகேவா, அதை நான் இன்னும் கொஞ்சம் வந்து எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, நான் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் கலரில் இருக்க இமேஜை ட்ராக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், அப்புறம் புரியும். சரி, இப்போ இது அத்லீட்ஸ் மட்டும் தான் எடுக்கணுமா, மாஸ்கில் ஹரிசாண்டல் கொடுத்து இந்த சைட் கார்னரில் வச்சிடலாமா, வச்சுட்டு ஃபெதர் கொடுங்க. ஃபெதர் கொடுத்துட்டு இப்போது பேசிக் போங்க. பேசிக்கில் பிளெண்டில் ஓவர்லே கொடுத்து பாருங்கள். ஓவர்லே கொடுத்துட்டு லைட்டாக கம்மி பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குல்ல, இந்த க்ரீன் கலரில் மட்டும் இல்லாமல் இது நம்மளுக்கு பிளிங்க் ஆகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். பிளெண்டு கொடுத்துட்டிங்களா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 2 frames நீங்கள் வந்து மூவ் பண்ணிவிட்டு பிளெண்ட் பக்கம் இருக்க கீ ஃப்ரேமை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கொஞ்சம் ட்ராக் பண்ணுங்கள், ஃபுல்லாக கம்மி பண்ணுங்கள். திருப்பியும் கொஞ்சம் ஒரு 2-3 frames ட்ராக் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அதே கீ ஃப்ரேம் வந்து ஆட் ஆகிக்கும். ஓகேவா, திருப்பி இப்படி மூவ் பண்ணுங்கள், கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். திருப்பி இப்படி மூவ் பண்ணுங்கள், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். திருப்பி இப்படி கொஞ்சம் வந்து நல்லா மூவ் பண்ணுங்கள், இப்படி கொஞ்சம் கம்மி. இப்போ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, எப்படி பிளிங்க் ஆகி வருதா, அதை தான் சொல்கிறேன். எப்படி கீ ஃப்ரேம்ஸ் வச்சு நம்ம தரமாக பண்ணலாம். ஆனால் அது நீங்கள் கீ ஃப்ரேம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. இப்போது நார்மல் பீப்புள் மட்டும் தான் எடுக்கணுமா, அத்லீட்ஸ் எடுக்கக்கூடாதுன்றதுக்கும் சேம் அதே மாதிரி ரெட் கலரை எடுத்து ட்ராக் பண்ணுங்கள். ரெட் கலர் அதுக்கு மேலே விட்டுடலாமா, மேலே விட்டு Ctrl+B இங்கே கொடுத்துட்டு ஓகேவா. இப்போ பாருங்களேன். ஓகே, அத்லீட்ஸ் மட்டும் தான் எடுக்கணுமான்னும் போது க்ரீன் கலர் அதுக்கு வந்து ஒரு சவுண்ட் எஃபெக்ட் மாதிரி இருக்குது. இதை ஆட் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே அந்த க்ரீன் கலர் வருதோ அந்த இடத்துல இந்த சவுண்ட் எஃபெக்ட். ஓகேவா, இப்போ பாருங்களேன். சரி, இப்போ இது அத்லீட்ஸ் மட்டும் தான் எடுக்கணுமா, நார்மல் பீப்புள்னும் போது ராங் எஃபெக்ட் மாதிரி சும்மா நம்மளோட இமேஜினேஷனில் நம்ம பண்ணுறது தான். ஓகேவா, ஆன்சர் கொடுத்துட்டு இந்த இடத்துல ராங் ரொம்ப சவுண்ட் வர மாதிரி இருக்குது, லைட்டாக கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு நார்மல் பீப்புள் அவ்வளோதான், ரொம்பலாம் வரக்கூடாது, தர்றன்னு வந்துட்டே இருக்கும். அது நார்மல் பீப்புள் எடுக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுன்னும் போது இந்த ரெண்டுத்தும் வந்து அப்படி கிடையாது, இட்ஸ் ராங் அப்படின்றதுக்கு தான் இந்த எக்ஸ் சிம்பிள் ஒன்று. நானும் இது பார்த்தீங்கன்னா பின்ட்ரெஸ்ட்டில் தான் எடுத்தேன். இது அப்படி இல்லை, நம்ம இந்த ராங் சிம்பிள் வந்து அப்படியே வர மாதிரி. ஓகேங்களா, ரெண்டுமே கிடையாது, நீங்கள் எப்படின்றத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அடுத்து. அப்படி புரியுதுங்களா. எவ்வளோக்கு எவ்வளோ கேப்ஷன்ஸ் நீங்கள் அழகாக காமிக்கிறீங்களோ வீடியோ அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதை தான் சொல்கிறேன். எப்பயுமே ஒரு கேப்ஷன்ஸை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி ஒரு டைம் அந்த கேப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு 1 hour எடுக்கும். நல்லா அனலைஸ் பண்ணி கேப்ஷன்ஸை ஃபஸ்ட்டு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுப்பேன். அதை எடுத்து அவங்களுக்கு ஓகே ஆகிட்ட அப்புறம் தான் நான் வீடியோ எடிட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ அதை தான் சொல்கிறேங்க பாருங்கள். இப்போது அந்த டிரான்சிஷன் ஆல்ரெடி நான் இங்கே வச்சுட்டேன். அப்படின்னும் போது இப்போது அதுக்கு அனிமேஷன் கொடுப்போம், ஜூம் 1. ஓகேவா, இப்போ பாருங்களேன். இப்போ நீங்களும் நல்லா ஸ்ட்ரென்த் ட்ரெயின் பண்ணுறீங்க, உங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் செஷன் கொஞ்சம் ஃபர்தராக புஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இது கண்டிப்பாக உங்கள் ஜிம் ட்ரைனிங் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகே கைஸ், இப்போ அடுத்து வந்து எந்த ஃப்ரேமை எவ்வளோ நம்ம கட் பண்ணி எடிட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நீங்களும் நல்லா ஸ்ட்ரென்த் ட்ரெயின் பண்ணுறீங்க, உங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் செஷன் கொஞ்சம் ஃபர்தராக புஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இது கண்டிப்பாக ஓகே. நீங்களும் நல்லா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறீங்க, உங்களோட ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கை இன்னும் ஃபர்தராக புஷ் பண்ணணும்னு அப்படி ஆசைப்படுறீங்கன்னும் போது ஜிம் ஒர்க் அவுட் வீடியோஸை ஆட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இவருக்கு பின்னாடி தான் அதை ஆட் பண்ண முடியும். Ctrl+C Ctrl+V. இப்போது இது வந்து இதில் இருக்க சவுண்டை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு ஆட்டோ ரிமூவ் கொடுங்க. ரிமூவ் பிஜி ஆட்டோ ரிமூவ் கொடுங்க. ஆட்டோ ரிமூவ் கொடுத்துட்டு அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகேவா, ஓகே கேஸ். இப்போ இதில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியாச்சு. ஒர்க் அவுட் வீடியோஸ் வந்து 1 or 2 நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது 2 வீடியோஸ் இருக்குது அவர் பேக்கில். ஷார்ட் பண்ணுங்கள். ஷார்ட் பண்ணி நல்லா இது வரைக்கும் ஷார்ட் பண்ணலாமா, சேம் அதே மாதிரி இதையும் ஷார்ட் பண்ணுங்கள். இதையும் நீங்கள் நல்லா ஷார்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சிடலாமா. இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு மாஸ்க் கொடுங்க, ரெக்டாங்கிள் கொடுங்க, நல்லா எண்ட் வரைக்கும். இதையும் நல்லா எண்ட் வரைக்கும் இப்படி வச்சுட்டு ஃபெதரில் ரவுண்ட் கார்னர் 15 கொடுங்க. சேம் அதே மாதிரி அடுத்த வீடியோக்கும். இப்போது பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் பாப்பப் ஆகி வர மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். பாப்பப் ஆகி வரதோட இதுக்கு பேக்கில் அந்த பிளாக் கலரில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணோம்ல, அதை ஆட் பண்ண எனக்கு தெரிஞ்சு இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு கீழே இந்த பேக்ரவுண்டு கிளிக் பண்ணுங்கள், ரெக்டாங்கிள் இதுக்கு கீழே இப்படி வைக்கிறோமா,
இதை வச்சுட்டு நல்லா இப்படி ஷார்ட் பண்ணுங்கள். சேம் அதையும் அதே மாதிரி இதையும் நல்லா ஷார்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ வைக்கலாமா வச்சுட்டு 15 கொடுங்க. 15 கொடுத்துட்டு ஃபெதர் 1 கொடுங்க. 1 கொடுத்தீங்கன்னா இப்போ இதுக்கும் கொஞ்சம் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஷேடோ வர மாதிரி இருக்கும்போது பார்க்க இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குல்ல, அதை தான் சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்களேன், ரெண்டுத்துக்குமே ஷேடோ அந்த மாதிரி இருக்கா, அதை தான் சொல்கிறேன். ஸோ இப்போது இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி Alt G கொடுத்து காம்பவுண்ட் கிளிப்பாக மாற்றிடுங்க. சேம் அதே மாதிரி இதையும் Alt G கொடுத்து காம்பவுண்ட் கிளிப்பாக மாற்றிடுங்க. அவங்க ஹெட்லேருந்து பாப் ஆகி வர மாதிரி அப்போனா கொஞ்சம் நல்லா ஷார்ட் பண்ணிடுங்க. ஷார்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து பாப் ஆகி இந்த இடத்துல வரணும். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணலாம்? கீ ஃப்ரேம்ஸ் வச்சு தான் ப்ளே பண்ணணும். இப்போ எப்படின்றத கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதையும் நல்லா ஷார்ட் பண்ணிடலாம். ஷார்ட் பண்ணிவிட்டு ஓகேவா, நல்லாவே ஷார்ட் பண்ணிடுங்க. ஷார்ட் பண்ணி இங்கே வரணும். ரைட், ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். ஸ்கேலுக்கு மேலே ட்ரான்ஸ்ஃபார்முக்கு தான் அந்த இடத்துல கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி என்ன பண்ணுங்கள், நல்லா ஷார்ட் பண்ணி நல்லாவே ஷார்ட் பண்ணிடுங்க. ஷார்ட் பண்ணி இங்கே வச்சுருங்க. அவர் ஹெட்டுக்கு பேக் கிளிப் அந்த வீடியோ இல்லை. ஒன்ஸ் வீடியோ வர இங்கே கொஞ்சம் தூரம் தான் வர இது நல்லா இப்படி வந்துட்டு இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் இப்படி பிக் சைஸ் ஆகி இப்படி வர மாதிரி. ஓகேவா? ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ பாருங்களேன், இப்போ நீங்களும் நல்லா ஸ்ட்ரென்த் ட்ரெயின் பண்ணுறீங்க. உங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் செஷன் இப்போ அப்படியே எப்படி வருது பார்த்தீங்களா? சைடு அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குல்ல? சேம் அதே மாதிரி இதுக்கும் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு பக்கம் 2 வீடியோ ஓடுற மாதிரி சிம்பிளாக நல்லாயிருக்கும் பார்க்க. எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணலைங்க பாருங்கள். இப்போ நீங்களும் நல்லா ஸ்ட்ரென்த் ட்ரெயின் பண்ணுறீங்க. உங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் செஷன் கொஞ்சம் ஃபர்தராக புஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இது கண்டிப்பாக உங்கள் ஜிம் ட்ரைனிங் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். பட் இதை எடுக்கிறதுக்கு முன்னாடியோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ இதை சும்மா இந்த ஃப்ரேம் விடுறதுக்கு பதிலாக லிட்டிலாக ஒரு ஜூம் இன் மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டேன். எண்டில் ஸ்கேலுக்கிட்ட ஒரு 1:1:15 வச்சுக்கலாமா? ஏன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேச அப்படியே லிட்டில் பிட் கொஞ்சமாக ஜூம் ஆகிட்டே வரும். இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். பட் இது எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேசிக் நியூட்ரிஷன். ஸோ இப்போ இதை வந்து இது எடுக்கிறதுக்கு முன்னாடி பேசிக் நியூட்ரிஷன், குட் ஸ்லீப் இருக்கணுன்றாரு. இது எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இப்போது நம்மளுக்கு இந்த ஃப்ரேமில் என்ன பண்ணலாம், இந்த ஃப்ரேமில் ஒரு பீரோவில் என்ன ஆட் பண்ணலான்றதை சொல்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்களேன், Ctrl+C Ctrl+V இது முடிஞ்சது. இப்போ இதை எண்ட் வரைக்கும் இங்கே ட்ராக் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது ஒரு பேசிக் நியூட்ரிஷன், ஸ்லீப், குட் ஸ்லீப் நான் ஏற்கனவே அதுக்கு ஆட் பண்ணிட்டேன். இப்போ பேசிக்கான நியூட்ரிஷன் போது ஒரு பர்சன் நல்லா ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி அதுக்கு இங்கே வச்சுருக்கேன் ஏற்கனவே. ஓகேவா? இங்கே பாருங்கள், Ctrl+B. ஓகேவா? இப்போது இதை நல்லா ஷார்ட் பண்ணுங்கள். ஷார்ட் பண்ணிவிட்டு மாஸ்க்கு ரெக்டாங்கிள் நல்லா இதை எண்ட் வரைக்கும் வச்சுட்டு சேம் அதே மாதிரி இது வரைக்கும் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போது இதில் 15 கொடுங்க. ஓகேவா? இது இப்படி இருந்தால் மட்டும் நல்லா இருக்காது. இது கீழே அந்த பிளாக் கலரில் இருக்கிறத ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ரெக்டாங்கிள் இதை இந்த எண்ட் வரைக்கும் கொஞ்சம் நல்லா ட்ராக் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி இதையும் இந்த எண்ட் வரைக்கும் லைட்டாக ட்ராக் பண்ணிவிட்டு ஃபெதர் 1 கொடுங்க போதும். இப்போ பாருங்களேன், இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குல்ல? ஸோ அதை தான் சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் லிட்டில் பிட். ஓகேவா? இப்போ கொஞ்சம் பார்க்க ஷேடோ அந்த மாதிரி சூப்பராக இருக்குல்ல? இப்போ இதை ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி Alt G கொடுத்துருங்க. இப்போ பாருங்களேன், பேசிக்கான நியூட்ரிஷன் போது அனிமேஷனில் ரைட்லேருந்து வர மாதிரி கொடுத்துடலாம். இதுக்கு கிளிக் சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே இருக்க கிளிக் சவுண்ட் எஃபெக்ட் இங்கே ட்ராக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், முன்னாடி உங்களுக்கு பேசிக் நியூட்ரிஷன், பேசிக் நியூட்ரிஷன் அண்ட் குட் ஸ்லீப்னும் போது ஒரு பர்சன் நல்லா தூங்குற மாதிரி ஜிம் போயிட்டு வந்து அப்போ இது இங்கே ட்ராக் பண்ணிடுங்க. இதை ட்ராக் பண்ணிவிட்டு சேம் நம்ம என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணோமே அதே தான். எடிட்டிங்கிறது சும்மா கிடையாதுல்ல, உட்காந்து ஒரு வேலையும் பார்க்கணும். ஆனாலும் கிளைண்ட்டு காசு தர மாட்டாங்க, என்ன பண்ணுறது? ஐ மீன் நான் இந்த கிளைண்ட்டை சொல்லலை, இவரெலாம் டைமுக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக கொடுத்துருவாரு. சில கிளைண்ட்ஸை சொல்கிறேன். ஸோ பர்ஃபெக்டான டைமுக்கெலாம் நிறைய பேர் தர மாட்டாங்க. அது எவ்வளோ வேலை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அது ஓகேவா? இப்போ இது Alt G கொடுத்துட்டு இது நல்லா ஷார்ட் பண்ணி குட் ஸ்லீப்புன்றாங்கல்ல அந்த இடத்துல இதை வச்சுருவோம். இதை கொஞ்சம் பிக் சைஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. இப்போது இதுக்கு லெஃப்ட்லேருந்து வர மாதிரி வச்சிடலாம், ஸ்லைட் லெஃப்ட். நான் என் வீடியோலாம் எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபினிஷ் பண்ணாமல் விட மாட்டேன் அந்த வீடியோவை. ஐ மீன் எதனா ஒன்று பண்ணி அழகாக எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸ்லீப்க்கு அடுத்து என்ன பண்ணணும்னா இது எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கன்றதுக்கு இப்போ நான் ஒன்று சூப்பராக ஒன்று பண்ணுறேன் பாருங்கள். ஸ்லீப் முடிஞ்சதா? இப்போது ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறத இந்த மேலே இருக்கிறத கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்மத்தில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிவிட்டு நல்லா இதை ஷார்ட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வாங்க. ஓகேவா? சேம் அதே மாதிரி மேலேயும் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் இது எங்கே கீ ஃப்ரேம் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன்னா சேம் அதே மாதிரி இதை இங்கே வரைக்கும் நல்லா ஷார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க.
எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும் நல்லா பாருங்கள். உங்கள் பேசிக் நியூட்ரிஷன், உங்கள் ஸ்லீப் இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு இப்போது இது இப்படி போயிடுச்சா, போயிட்ட உடனே இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும் போது நம்ம ஒரு பாடியை பர்ஃபெக்டாக வச்சுக்கிற அத்லெட்டு ப்ராப்பரான ஃபுட் எடுத்து எந்த ஒரு ட்ரக் அடிக்டும் இல்லாமல் இருக்கோம்னா நம்மளுக்கு ஞாபகம் வருது நம்ம தலைவர் ரொனால்டோ தான். ஸோ ரொனால்டோவை எடுத்து இந்த இடத்துல ட்ராக் பண்ணி இப்படி வச்சுட்டு மாஸ்க்கு ஹரிசாண்டல் நான் வீடியோ வந்து அவர் சொல்கிறக்கு ஏற்ற மாதிரி ரிலேட்டடாகவே இருக்கும். ஓகேவா, அப்படி தான் எடிட் பண்ணணும் வீடியோவை. ஓகேவா, இப்போது இதில் அனிமேஷனில் ஸ்லைட் அப் கொடுங்க. அது போக போக அப்படியே நம்ம தலைவர் ரொனால்டோ வர மாதிரி. ஓகேவா, அது அவங்க அப்படியே மேலே ஏற எப்படி அது அவங்க மேலே ஏற அவர் டக்குன்னு வந்துட்டாரா, அவ்வளோதான். வந்த உடனே அவருக்கு பேக்கில் ரெட் கலரில் அந்த இமேஜ் மாதிரி வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க சூப்பராக இருக்கும். பேசிக்கு ரிமூவ் பிஜியில் குரோமா கீ கலர் பிக்கர் தலைவன் எங்கே இருக்கார் இங்கே வச்சு இப்படி வச்சுருவோமா. ஓகே, பார்க்கவே எப்படி தரமாக இருக்கா. செக் ஆல் திஸ் ஆர் பர்ஃபெக்ட்ன்றதையும் நான் கேப்ஷனில் ஆட் பண்ணிட்டேன். இப்போது இது இப்படி வரும்போது ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். எங்கன்னா கரெக்டாக அந்த எங்கே கீ ஃப்ரேம் வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல வந்திருக்கு Ctrl+V. ஓகே, இப்போ பாருங்களேன் இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி சிம்பிள், அவ்வளோதான். இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிரான்சிஷன் ஆட் பண்ணிட்டேன். இப்போ அனிமேஷனில் ஜூம் ஒன் கொடுப்போம். ஓகேவா, இப்போ பாருங்கள் அப்படி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னா நான் உங்களுக்கு இந்த வெல்கோரோட கிரியேட்டின் மோனோஹைட்ரேட் சஜஸ்ட் இப்போது கிரியேட்டின் மோனோஹைட்ரேட்ன்றதை நான் ஏற்கனவே ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதோட இதுக்கு கீழே ஏன்னா ஒரு மெயினாக சொல்கிற வேர்டு இந்த கிரியேட்டின் தான். இது ஆக்சுவலாக ஒரு ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி தானே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஷார்ட் பண்ணிடுங்க. ஷார்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வைப்போமா. இப்போ பாருங்கள், கிரியேட்டின் மோனோஹைட்ரேட் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது அவர் அந்த பாட்டிலை தூக்கி காமிக்கிறார்ல, இந்த பாட்டிலை தூக்கி காமிக்கும் போது அந்த இடத்துல ஒரு க்ரீன் கலரில், ஏன்னா இது நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுறேன், இது நீங்கள் யூஸ் பண்ணலான்னும் போது பாசிட்டிவ்னு எப்பவுமே க்ரீன் கலரில் இருக்க சவுண்ட் எஃபெக்ட் தான் ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை வச்சுட்டேன். இப்போது எனக்கு அந்த இடத்துல மட்டும்தான் வேணும். ரெக்டாங்கிள் கொடுங்க, இந்த இடத்துல மட்டும். ஓகேவா, இந்த சேம் அதே மாதிரி இந்த இடத்துல மட்டும். இப்போது ஃபெதர் ரவுண்ட் கார்னர் நல்லா ரவுண்டாக கார்னர் பண்ணிவிட்டு ஃபெதர் வந்து லைட்டாக கொடுத்தோமா. இப்போ பேசிக் போங்க, டிஃபால்ட்டே கொடுத்துட்டு கொஞ்சம் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு இந்த பிளிங்க் சொன்னல, பிளிங்க் சேம் அதே பிளிங்கை இங்கே யூஸ் பண்ணுறோம். ஒரு 2 ஃப்ரேம்ஸ் ஃபஸ்ட்டு தள்ளுங்க. ஓகேவா, இப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ பிளிங்காய் வரும்போது ரைட் சவுண்ட் எஃபெக்ட் நம்ம ப்ரீவியஸாக இருந்துச்சு இல்லை, அதை தூக்கி இங்கே போடுவோம். ஓகேவா, லைட்டாக இங்கே வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு இந்த வெல்கோரோட கிரியேட்டின் மோனோஹைட்ரேட் சஜஸ்ட் பண்ணுவேன். ஒரு பையிங் லிங்க் என்னோட ஸ்டோரியில் இருக்குது. அரவிந்தன் கோட் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 10%. பையிங் லிங்க் என்னோட ஸ்டோரியில் இருக்குன்னும் போது அவரோட வீடியோவையும் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மாதிரி எடுத்தேன். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் புரியும். சஜஸ்ட் பண்ணுவேன் Ctrl+B. இப்போது அவருக்கு பின்னாடி வரணும். Ctrl+C Ctrl+V. அதே கிளிப்பை காப்பி பண்ணி இதில் இருக்க சவுண்டை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு தென் ரிமூவ் பிஜியில் ஆட்டோ ரிமூவல் கொடுத்துட்டு ஆட்டோ ரிமூவல் ஆகிட்ட அப்புறம் இந்த ஃப்ரேம் எடுத்துகிட்டு வந்து இதுக்கு நடுவில் விடணும். ஓகேவா, இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல ட்ராக் பண்ணிவிட்டு இப்போது இது அவருக்கு மேலே இருக்கணும். ஓகேவா, மேலே வச்சுட்டு கொஞ்சம் ஓகே பக்காவாக தான் இருக்குது. ஹரிசாண்டல் கொடுங்க. ஹரிசாண்டல் கொடுத்துட்டு மேலே கொஞ்சம் லைட்டாக ட்ராக் பண்ணி ஃபெதர் ஒரு 14 எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்துருங்க. இப்போ பாருங்களேன், இதை இப்படி வச்சாலும் பார்க்க நல்லாயிருக்கும். ஆர்எல்ஸ் இதை இன்னும் கொஞ்சம் இப்படி ஷார்ட் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் கொடுங்க. இந்த எண்ட் வரைக்கும் கட் பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி இந்த எண்ட் வரைக்கும் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு 15 கொடுங்க. 15 கொடுத்துட்டு அதே மாதிரி பேக்ரவுண்டில் பிளாக் கலரை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணாலுமே நல்லாயிருக்கும், இல்லை ஃபெதர் கொடுத்தாலுமே நல்லாயிருக்கும். இட்ஸ் யுவர் விஷ், நீங்கள் எந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும், எந்த மாதிரி அந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவுக்கு இந்த ஃப்ரேம் அது வச்சா கரெக்டாக இருக்குமான்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி பண்ணுறது தான் எல்லாமே இருக்குது. ஓகே ஸோ இப்போ பாருங்களேன், பக்காவாக இருக்கா. பேக்ரவுண்டில் ஒரு பிளாக் கலர் ஷேடோவோட Alt+G கொடுங்க. இப்போ இதுக்கு வந்து அனிமேஷனில் ஸ்லைட் அப் கொடுங்க. ஸ்லைட் அப்பில் ஒரு 0.9 இல்லைனா 7 வச்சுட்டு கியர் சவுண்ட் எஃபெக்ட் எடுத்து நீங்கள் விட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகேவா, ஒரு பையிங் லிங்க் என்னோட ஸ்டோரியில் இருக்குது. அரவிந்தன் கோடி பையிங் லிங்க் என்னோட ஸ்டோரியில் இருக்குன்னும் போது ஒரு கிளிக்கு ஒரு ஹேண்ட் வந்து அந்த இடத்துல ஷோ பண்ணுற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும்ல. ஸோ அதையும் நம்ம பண்ணுவோம், அதுவுமே நம்மக்கிட்ட இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள், பையிங் லிங்க்கு என்னோடய ஸ்டோரியில் இருக்குது, போய் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது அவருக்கு கீழே வந்தால் தான் அவருக்கு பேக்லேருந்து வர மாதிரி இருக்கும். இதை இப்போ நம்மளுக்கு ஹேண்ட் இந்த சைடு இருக்குது, எனக்கு இந்த சைடு வேணும் அப்படின்னும் போது இந்த டஸ்ட்பின் பக்கம் மிரர் ஆப்ஷன் இருக்குல்ல, அது கொடுத்தீங்கன்னா தம்பி இந்த பக்கம் வந்துடுவான். ஓகேவா, இப்போது நல்லா ஷார்ட் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். இப்போ பாருங்களேன், அவ்வளோதான் முடிஞ்சுங்க. அவ்வளோதான், லாஸ்ட்டாக அவர் எதுவும் ஆட் பண்ண வேணாம் அப்படின்ட்டாரு. ஓவரால் வீடியோ கம்ப்ளீட்டட்.
சிம்பிளாக இருக்கும் பார்க்க. ஆனால் அவுட்புட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் திருப்பி பிஃபோர் ஆஃப்டர் போடுறேன், அதுலேயுமே பாருங்கள் நம்ம ரா வீடியோக்கும் இதுக்கும் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துருக்கோம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ யா கைஸ், வெரி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பண்ணலாம் ஒன்றுமே இல்லை கைஸ், இந்த டுட்டோரியல் உங்களுக்கு ஒர்த்தா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிட்டே இருங்க.